என கூறிக்கொண்டு இந்த அருமையான நல்ல வாய்ப்பை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகு அழகு. சா சிவசுப்பிரமணியன் அவர்களை அழைக்கிறோம். என் தாய் தமிழை வணங்கி நாடெங்கும் நல்ல பல பற்றிமன்றங்களை நடத்தி நல்ல கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்க்கின்ற நல்லதொரு நடுவர் கவிஞர் ஐயா அவர்களை வணங்கி, என்னோடு தோளோடு தோள் நின்று பேசி அமர்ந்திருக்கின்ற சகோதரிகளை வணங்கி, எதிரநிலையை பேசி என்னை உற்சாகப்படுத்தி இருக்கின்ற நண்பர்களையும் வணங்கி என் உரையை நான் தொடங்குகின்றேன். இன்றைய சூழலில் திருமணங்களிலும் திருவிழாக்களிலும் கலாச்சாரமும் பண்பாடும் வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா? ஐயா, இதானே தலைப்பு? ஆமா ஐயா. திருமணத்தையும் திருவிழாவையும் பத்தி பேச சொன்னா எதிரநிலை என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வேற வழி இல்ல. அன்னைக்கு திருமணத்துக்கு போகும்போது ஒரு ராஜாவை வாழ்த்துறதுக்கு ஔவையார் போனாங்க. வரப்புயர வாழ்க என்று வாழ்த்தினார் என்று நாம் படித்திருக்கிறோம். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர நிலை உயரும், நிலை உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். அப்போ ஒரு மன்னன் கூட வாழ்க்கையில நல்லா உயர்ந்து வரணும், அந்த நாடு செழிக்கணும்னா விவசாயம் நல்லா இருக்கணும். இந்த விவசாயிகளையும் சமூகத்திலே அனைத்து தொழிலை செய்யக்கூடியவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய திருமணங்களில் எல்லாம் சில கலாச்சார முறைகளை, பண்பாட்டு முறைகளை வைத்திருந்தார்கள். திருமணத்தில் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வருவாங்கய்யா. இப்போ ஐயா சொன்னாங்க முதல்ல, அதை நான் சொல்லிடுறேன். திருமணத்தில் மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்கிறதுக்கு அன்னைக்கெல்லாம் முண்டுக்கல்ல தூக்கணுங்க. முண்டுக்கல்ல தூக்கி, ஐயா நீங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்க? கல்ல தூக்குனீங்களா? அப்ப எல்லாம் கல் இல்ல, அப்பெல்லாம் கல் இல்ல. இப்ப கிட்னி முண்டுக்கல்ல தூக்கணும். அப்புறம் ஜல்லிக்கட்டு காளைகள்ல அவங்க ஜல்லிக்கட்டை பத்தி பேசினாங்க. காளைகளை அடக்கணும். அன்னைக்கு வீட்டுக்கு வீடு காளைகள் இருந்தது, வீட்டுக்கு வீடு நல்ல வீரர்களும் இருந்தார்கள், திடகாத்திரமான தேகத்தோடு ஆண்களும் இருந்தார்கள். இன்னைக்கு அவவே பீடியை பிடிச்சி சிகரெட்டை பிடிச்சி கஞ்சா அடிச்சுட்டு பார்த்தாலே ஆஸ்துமா பேஷண்ட் மாதிரி இருக்கா. நீங்க வேற ஊர் ஊரா போய் ஆஸ்துமாவுக்கு மருந்து மாத்திரை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கவங்கலாம் இன்னைக்கு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கணும்னா அவன் முண்டுக்கல்ல தூக்கச்சோனா தூக்குவானா? இப்ப கலாச்சாரம் அப்படியே இருந்ததுன்னா திடகாத்திரமான ஆண்கள் இருப்பாங்கல்ல, நல்ல காளைகள் நிறைய இருக்கும்ல, காளைகளை அடக்கக்கூடிய வீரர்கள் இருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் கிட்னி ஸ்டோனை தூக்குறோம் நாங்க. அதனாலதான் அந்த கல்லை தூக்க முடியாம இந்த கல்லை தூக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஆமா ஆமா, அதனாலதான் நாங்க கலாச்சாரம் தளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம், பண்பாடும் தளர்ந்திருக்கிறது. அதாவது பல கலாச்சாரமும் பண்பாடும் இல்லவே இல்லைன்னு நாங்க சொல்லல, அது சரியாக இல்லை, தளர்ந்திருக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்கோம். இப்போ நிறைய திருமணங்கள் நடக்குது. அந்த திருமணத்துல அழகா அந்த மணமகனை அன்னைக்கெல்லாம் பந்தல் போட்டு ஊர்ல பெரிய இடத்துல எல்லா ஜனங்களும் கூடி, சொந்த பந்தங்கள்லாம் கூடி வீட்டிலேயே திருமணங்கள் பண்ணாங்க. அப்போ வீட்டில் திருமணம் பண்ணும்போது அந்த மணமகனை கூட்டிட்டு வருவாங்க பாருங்க. அழகா கோவில்ல, விநாயகர் கோவில்ல போய் சாமியை கும்பிட்டு மணமகனை கூட்டிட்டு வருவாங்க. வந்த உடனே வாசல்ல நிக்க வச்சு அழகா அவருக்கு அப்படியே பூரண கும்ப மரியாதை கொடுத்து முளப்பாரியை வச்சு அவருக்கு வந்து ஆரத்தி எடுத்து, அப்புறம் நல்ல தட்டுல ஆரத்தி கரைச்சு அதுல வெத்தலையை விரிச்சு வச்சு, அந்த மாமியார் முறைகள் உள்ளவங்களா இருக்காங்களே, பெண்களோட சித்தி, பெரியப்பா ஒய்ஃப், சித்தப்பா ஒய்ஃப், சின்னம்மா அப்படின்னு அந்த மாமியார்கள்லாம் அந்த மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுப்பாங்க பாருங்க. அந்த ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடும் போது ஆரத்தி தட்டுல வெத்தலையை விரிச்சு வச்சு இதுல பணத்தை போடுங்க, பணத்தை போடுங்க, 100 ரூபாய் போடுங்க, 500 ரூபாய் போடுங்க, 1000 ரூபாய் போடுங்கன்னு எல்லாரும் கேலியும் கிண்டலுமா ஒரு கலகலப்பா அந்த மணமகனை கூட்டிட்டு வருவாங்க பாருங்க. இன்னைக்கு மணமகனுக்கு கலகலப்பு இருக்கா? முதல்ல மாமியார், சின்ன மாமியார், பெரிய மாமியார் இருக்காங்களா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. எல்லாம் காணும். இருக்காங்களா? ஒருத்தரையும் காணோம். உறவுகளே அற்று போய் விட்டது. ஒரே ஒரு பிள்ளையா இருக்குது, அதுக்கு சித்தப்பாவும் இல்லை, பெரியப்பாவும் இல்லை, அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, அப்படி இருக்காங்க. கூட்டிட்டு வந்து மணவரையில உட்கார வச்சு அழகா புரோகிதரை கூட்டிட்டு வந்து அந்த மணவரையில அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து அழகா அரசாணி பானையை வச்சு அங்க அழகா அந்த அரசாணி பானையில ஒரு உதயம் போத்த கட்டி வச்சு அதுக்குள்ள சங்கு மோதிரம் எடுக்க சொல்லி மணமகளையும் உற்சாகப்படுத்தி அன்றைக்கே 2 பேருக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டியையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இரண்டையும் உருவாக்குவார்கள். இன்னைக்கு புரோகிதரை கூப்பிட்டோம்னா அவர் தேதி நேரம் சொல்றாரு பாருங்க, காலையில 4 to 6. ஏன்னா எல்லாம் ஒரே முகூர்த்தம். 4 இடத்துலயும் அவர் பார்க்க வாங்கியிருக்காரு. 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்க, நல்லா இருக்கும்னு ஒரு கல்யாணம். அப்புறம் 7:30 to 8:30 உனக்கு 7:30 ஆரம்பமாக போகுதுங்கிறத அப்பவே தெரியாம சொல்லிடுவார். நமக்கு தெரியாம அவர் சொல்லிடுவார். 7:30 to 8:30 ஒரு திருமணம், அப்புறம் 9:30 to 10:30 ஒரு திருமணம். 3 இடத்துலையும் பார்க்க வாங்கி அவருக்கு தகுந்தாற் போல டயத்தை வச்சு கொண்டுட்டு வருவார். இன்னைக்கு அந்த கலாச்சாரத்தை புரோகிதர் 3 நாள் கல்யாணம் பண்ணாங்க, 7 நாள் கல்யாணம் பண்ணாங்க. இன்னைக்கு ஐயரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குதுங்களையா? ஆமா, நீ ஒரு நேரத்துல முடிஞ்சு போயிருது. கிடைக்கிறது இல்ல. அப்போ கலாச்சாரமும் பண்பாடும் காலத்திற்கும் நேரத்திற்கும் தகுந்தாற் போல மாறிவிட்டதே தவிர அன்றைக்கு இருக்கிற அதே முறையை
அதே கலாச்சாரம் அதே பண்பாடு இல்லைன்னு தானே நாங்கள் பேச வந்திருக்கோம். அன்னைக்கு நாத்தி விளக்கு பிடிப்பாங்கங்க. அந்த நாத்தி விளக்கு பிடிக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, அன்னைக்கெல்லாம் வீடுகளில் திருமணங்கள் நடக்கும். அப்ப பின்னாடி முடிச்சு போடும்போது இருட்டா இருக்கும் வீடு. அப்ப விளக்க வச்சு நாத்தனார் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த விளக்கு வெளிச்சத்துல அழகா 3 முடிச்சு போடுவாங்க. 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இங்கு நீ வேறு நான் வேறு யார் சொன்னது, கல்யாணமே சந்தோஷமே சம்சாரமே தெய்வீகமே, இங்கு நீ வேறு நான் வேறு. ஒரு அருமையான பாடல். 7 ஜென்மம் இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ வேண்டும்னு சொன்னாங்களே, இன்னைக்கு 7 நாள்ல டைவர்ஸை வாங்கிட்டு பிரிஞ்சு ஓடி போறாங்களே, இதுதான் கலாச்சாரம் வளர்ந்திருக்கிறதுன்னு அர்த்தமா? இன்றைய சூழலில் திருவிழாக்களிலும் திருமணங்களிலும் கலாச்சாரமும் பண்பாடும் தளர்ந்திருக்கிறதே தவிர ஒரு நாளும் வளரவே இல்லை என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பை சொல்லுவீர்கள் என்று நல்ல வாய்ப்பு அளித்த இந்த நிகழ்ச்சி அமைப்பாளராகிய அன்பு சகோதரி தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு இன்னும் பல மேடைகள் இன்னும் பல நிகழ்வுகளை அவர் காண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். பிறந்து சிறந்த